சில பேருக்கு புரியாம இருக்கு. இப்ப நாங்க எப்படி செயற்படுறோம்னு புரியாம இருக்குது. இப்ப நாங்க தான் தேடி போய் இப்ப எப்படி சொல்ற மாதிரி இப்ப நீங்க வீடியோ மூலமா பேசினா உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று நாங்களே அவங்கள்ட்ட கேட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. இப்ப அவங்கதான் எங்களை தொடர்பு கொள்றாங்க. இப்ப நான் நல்லா செய்யறேன், இப்ப நிறைய உதவிகள் என் மூலமா கிடைச்சு கொண்டிருக்கு, அவங்க வீடியோ மூலமா இந்த வீடியோ மூலமா பார்த்துதான் உதவிக்காக என்ன தொடர்பு கொள்றாங்க. புரிஞ்சு கொள்ளணும், அவங்க தான் எங்களை தொடர்பு கொள்றாங்க. அப்ப என்ன ஒரு பெண் பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களோட ஒரு விருப்பம் தானே அது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்படி நான் வீடியோ போடுவேன், நிறைய பேர் பார்ப்பாங்க, அதன் மூலமா தான் உதவி கிடைக்குமென்று அவங்களுக்கு உரியாக்களுக்கு தெரியும். ஒருவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்குறோம்டா, இப்ப உரியாக்கள் இப்ப கஷ்டப்பட்டு அது மூலமா பேசுறாங்க தானே. அப்ப அவங்களுக்கு கொடுக்குற பணத்துல நாங்க 1% நாங்க வாங்கிட்டு போறல. இப்ப இவங்கள்ட்ட எப்படி நாங்க வாங்கிட்டு போவோம், அதை விளங்கி கொள்ளணும். இப்ப நாங்க அதை தொழிலா செய்தா இப்ப நாங்க நிலைச்சிருக்க மாட்டோம். இப்ப நான் இப்போ அவங்கள ஒரு 10,000 கொடுத்து போட்டு அதுல ஒரு 1000 ரூபாவோ 500 ரூபாவோ அட்லீஸ்ட் 100 ரூபா வாங்கிட்டு போனாலும் அது பிள்ளை. அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஒரு நல்லது செய்யறேன்னு சொன்னா இப்ப இன்னொரு தம்பியா நினைச்சு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதன் மூலமா தான் நாங்க செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி எங்களுக்கு யூடியூப்பாலேயுமே இங்கும் வந்து கொண்டிருக்கு. எல்லாம் இலகுவா கிடைக்கல எங்களுக்கு. இப்ப இந்த இடத்துல நிக்கிறேன்னு சொன்னா நான் எவ்வளவு எஃபெக்ட் போட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சிலாக்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க, ஒரு கருத்தின் மூலமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு இந்த நிலைமைக்கு வாரது கூட நான் எவ்வளவு எஃபெக்ட் போட்டேன். நான் இப்ப எனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு சொன்னா அது என் முயற்சியால வந்தது. முயற்சி என்ன பிடிச்சிருக்கு, நான் செய்யறது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தந்துவிட்டு போனேன் நான்? 30,000 தந்தேன் நான். 30,000 தந்தேன் நான். அதுல ஏதாச்சும் நம்ம வாங்கி நான் உங்கள்ட்ட இருந்து நாங்களும் கேட்டதுக்கு நீங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படி வாங்குறல்ல சொல்லிட்டீங்க. கேட்ட நான் முடியல, நீங்க வேணாண்டுட்டீங்க. அதுதான் அதை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப சில பேருக்கு இப்ப என்ன நம்பி இப்ப லட்சமா பணம் அனுப்புறாங்கன்னு சொன்னா இப்ப நான் அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி செய்யறேன்னு. என்ன பிடிக்காம இப்ப நான் இப்படி செய்யறது பிடிக்காத சில பேர் தான் அப்படி சும்மா வதந்திய பரப்புறான்னு. நாங்க நல்லது செய்யறோம், எப்படி நல்லது செஞ்சாலும் பாருங்களேன் அந்த ஒரு வதந்தி மூலமா அது ஒரு கெட்ட பேர் மாதிரி ஏற்படுத்துறாங்க தானே, என்ன கிரியேட் பண்றாங்க. இப்ப நாங்க செய்யறத ஒரு பிள்ளையா கிரியேட் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த காய்க்கிற மாமரத்துக்கு நீங்க கல்லால் எரிஞ்சாலும் அந்த காக்கி தான் போகுது. அதை புரிஞ்சு கொள்ளணும். என்ன இப்ப நீங்க என்னதான் சொன்னாலும் இப்ப எனக்கு சப்போர்ட் வருது, அதை நான் சொல்ஜா செஞ்சு கொண்டு இருப்பேன். நீங்க ஒரு போலியான பின்பத்தை நீங்க ஒரு பரப்பி அதை ஏற்றுக்கொள்றாங்கன்னு சொன்னா அவங்க முட்டாள். உண்மையிலே எந்த விஷயத்தையும் தீர விசாரிக்கணும். ஓடி ஓடி நன்மை கிடைக்குமண்ணா, உங்களுக்கு ஓடி ஓடி நன்மை கிடைக்குமண்ணா. அவ்வளவு நாங்க கஷ்டப்படுறோம். அது உங்களை கூட ஆட்களுக்கு எங்களை செய்வதற்கு கடவுள் கிருபையால் ஆண்டவர் அருளால உங்களுக்கு என்ன மூலமா உதவி செய்ய வந்திருக்கு. இப்படி உங்களை கூட கடை பேருக்கு அந்த தம்பி உதவி செய்யணும் நான் கடவுள் எடுத்த வேண்டுறேன். ஏன்னா அந்த புள்ள உங்களுக்காக நேற்று கஷ்டப்பட்டு போய் முடியாம கஷ்டப்பட்டு போயிருக்கிறான். அவன் கண்ண தூரத்துல இருந்து வந்திருக்கிறான். அந்த பொடியனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அந்த பொடியன் மூலமா தான் நான் உங்களை அடங்கி கொண்டனா திரும்பி கொண்டனா. இதே மாதிரி எத்தனையோ குடும்பங்களை அவன் உங்களுக்கு முன்னுக்கு அந்த பொடியை கொண்டு காட்டுறான். நல்லது செஞ்சு அதை விட டபுள் மடங்கா கிடைக்கும். அப்ப நாங்க அதை நல்லது செய்யறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நாங்க நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப அதே சில பேருக்கு பார்த்து பொறுக்காதவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப நீங்களும் முயற்சி செய்யுங்கல்ல. இப்ப நீங்க வீட்டுல இருந்துட்டு டிவியை பார்த்துட்டு போனை பார்த்துட்டு ஒரு சும்மா ஒரு கொமெண்ட் அடிச்சுட்டு போனா அது என்ன சரியில்லை தானே. நீங்களும் இறங்கி வேலை செய்யுங்கல்ல. என்னோட வீடியோஸ் பாக்குறீங்க, இப்ப தொடர்ச்சியா வருது, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வருதுன்னு சொன்னா பாருங்க எவ்வளவு ஒரு பற்றோட செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் மிஸ் பண்ண கூட டெய்லி ஒரு வீடியோ வரணும் என்று நான் விருப்பப்பட்டு செய்யறேன். தெரியும் இப்ப ஒரு 4 month 5 month தொடர்ச்சியா ஒரு நாள் மிஸ் ஆகல வீடியோ தொடர்ச்சியா கொண்டிருக்கு. அப்ப அதுல விளங்க எவ்வளவு ஒரு பற்றோட செய்யறேன்னு நான். சரி, ஓகே. இது ஒரு சில பேருக்கு தான், எல்லாருக்கும் இல்ல. உங்களுக்கு கொண்டு நடக்காது தம்பி. ஏனென்றா எங்களுக்கு நீங்க எப்படி செய்யறீங்க, எங்களோட புண்ணியமாவது உங்களை தலகா ஓமாக்கா. இப்ப ஒரு பாசினா இப்ப உங்களுக்கு தான் தெரியும். நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அந்தந்த நிலைமையில இருக்கிறார்கள் தான் தெரியும். இந்த கஷ்டம் என்னன்னு தெரியாம ஒரு மீம்ஸ பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி சிரிக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதான் சொல்றேன். நீங்க என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். மரத்துக்கு கல்லால் எறிஞ்சா, காய்க்கிற மரத்துக்கு கல்லால் எறிஞ்சா அதுக்கு திருப்பியும் காய்க்கத்தான் போகும். அதைத்தான் நான் சொல்லுவேன். நாங்க நல்லது செய்யறோம், சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சும்மா பேசிட்டு அப்படியே போக வேண்டியது. அவங்களும் நல்ல நிலைமைக்கு வர மாட்டாங்க. அப்படி அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. முயற்சி செய்யுங்க கட்டாயமா. இப்ப உங்களுக்கு என்ன
உங்களுக்கு என்ன டேலண்டோ அதுல நீங்க முயற்சி செய்யுங்க. நீங்க முயற்சி செய்யக்குள்ள உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு எதிர்ப்பு வந்தா அந்த எப்படி உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்குன்னு விளங்கும். இப்ப எதிர்ப்பு வாரதாலதான் இதை விட இன்னும் நல்லா செய்யணும் எனக்கு தோணுது. அப்ப அந்த வளர்த்து விடுறாக்கள் யாருண்டா அந்த எதிர்க்கிறாக்கள் தான் வளர்த்து விடுறாங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்ப நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல பாலமுனை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். சில நாட்களுக்கு முதல் இங்க வந்து வீடியோ போட்ட நான் ஒரு தாய், கண் தெரியாத தாய், 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு உதவி தேவைன்னு நான் வீடியோ போட்டேன். நான் அதை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் பார்த்து கட்டாயமா உதவி எடுத்து கொடுங்க தம்பின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய சப்போர்ட்டுகளும் வருது. இப்ப நான் இப்ப உண்மையிலேயே யாருக்கு உதவி தேவையோ அவங்களை தான் என்னோட யூடியூப் சேனல் மூலமா நான் தெரியப்படுத்துறேன். இப்ப நான் யூடியூப்ல மட்டும் இல்ல, ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாம் 3 சமூக வலைத்தளங்களிலும் நான் வீடியோ போடுறேன். இப்ப என்னன்னா, இப்ப சில பேருக்கு புரியாம இருக்கு இப்ப நாங்க எப்படி செய்யப்படுறோம்னு. இப்ப நான் ஆரம்பத்துல ஒரு 3 வீடியோ 4 வீடியோ இப்ப நான் ஆரம்பிக்கும் போது, இந்த யூடியூப் பயணத்தை ஆரம்பிக்கும் போது, இந்த ஹெல்பிங் வீடியோவை ஆரம்பிக்கும் போது நான் ஊராக்கள்கிட்ட கேட்டு யாருக்கு கஷ்டம் என்று கேட்டுதான் நான் அவங்களை தெரிவு செய்து வீடியோ எடுத்தேன் நான். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை, அவங்களே என்ன தொடர்பு கொள்றாங்க. ஒரு நாளைக்கு நிறைய கோள்கள் வருது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உதவி தேவைப்படுது. அப்ப நான் முடிஞ்ச அளவுக்கு வார கோள்கள் எடுத்து பேசுவேன் நான். அப்ப பேசும்போது அதுல எனக்கு விளங்கும் தானே, யாருக்கு உதவி எடுத்து கொடுக்கணும், யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு எனக்கு விளங்கும். இப்ப அந்த வகையில இப்ப இந்த ஃபேமிலியும் அப்படித்தான், கண் தெரியாம தாய் கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களோட நிலைமையா அவங்க சொன்னாங்க. அப்ப நான் டிரெக்டா அவங்களோட வீட்டை வந்து பார்த்துட்டு சூழலை பார்ப்பேன். அப்ப பார்த்துட்டு ஊராக்கள்கிட்டையும் கேட்டுட்டா நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு அதை போடுவேன், எடிட் பண்ணி போட்டு போடுவேன் யூடியூப்ல. இப்ப சில பேருக்கு அது புரியாம இருக்குது. இப்ப நாங்க தான் தேடி போய் இப்ப எப்படி சொல்ற மாதிரி, இப்ப நீங்க வீடியோ மூலமா பேசினா உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று நாங்களே அவங்கள்ட்ட கேட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. இப்ப அவங்க தான் எங்களை தொடர்பு கொள்றாங்க. இப்ப நான் நல்லா செய்யறேன், இப்ப நிறைய உதவிகள் என் மூலமா கிடைச்சு கொண்டிருக்கு, அவங்க வீடியோ மூலமா, இந்த வீடியோ மூலமா பார்த்துதான் உதவிக்காக என்ன தொடர்பு கொள்றாங்க. இப்ப அவங்க பேசும்போது இப்ப நான் இந்த இடத்துல செயற்படுறேன் தானே, ஒரு யூடியூபரா செயற்படுறேன். இப்ப நிறைய பேர் அதை வீடியோ மூலமா பாக்குறீங்க. உங்களோட இப்ப வீடியோ மூலமா பாக்குறீங்க தானே, அதை உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து தாக்கம் வருது தானே, அதை விட தாக்கம் எனக்கு இருக்கும். இப்ப நாங்க ரியல் நேரடியா அவங்கள சந்திச்சு அவங்களோட நாங்க பேசுறோம். இப்ப வீடியோ மூலமா வாரதை தாண்டி அவங்களோட நாங்க நிறைய விஷயம் பேசுவோம், அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்போம். நாங்க புரிஞ்சு கொள்ளணும், அவங்க தான் எங்களை தொடர்பு கொள்றாங்க. அப்ப ஒரு பெண் பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களோட ஒரு விருப்பம் தானே அது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்படி நான் வீடியோ போடுவேன், நிறைய பேர் பார்ப்பாங்க, அதன் மூலமா தான் உதவி கிடைக்கும்னு அவங்களுக்கு உரியாக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நாங்களும் இப்ப அவங்களுக்கு சம்மதம். அப்ப நாங்க அதை வீடியோ எடுத்து அவங்களோட கஷ்டங்களை, அவங்களோட எமோஷன் முகத்துல விளங்கும். அதுதானே முக்கியம். இப்ப நீங்க ஒரு அவங்க எப்படி ஒரு மனநிலை இருக்கிறாங்க, அவங்களோட எப்படி ரியாக்ஷன் பண்றாங்க, உண்மையிலேயே அவங்க எப்படி ஒரு பசி, ஒருவேளை பசிக்கு உணவில்லாம இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களோட வார்த்தைகளே விளங்கும் அது. அப்ப அது தெளிவா காட்டினாதான், வீடியோ மூலமா காட்டினாதான் அது புரியும். முகத்தை பிளர் பண்ணி எல்லாம் அதெல்லாம் வேலை இல்லை தானே. இப்ப நாங்க ஒரு உண்மை தகவல்களை நாங்க சொல்றோம். அப்ப அதான் அவங்களோட ஒரு சமூகத்தோட நாங்க வீடியோ வெளியிடுறோம். அது நிறைய பேருக்கு புரியாம இருக்கு. இப்ப நாங்க தேடி போய் எடுக்கிறல, அவங்களே தொடர்பு கொள்வாங்க. அப்ப நாங்க அதுக்கு பிறகுதான் அவங்களோட வீட்டை நாங்க தேடி போய் நாங்க வீடியோ எடுத்து போடுறோம். இன்னொன்று என்ன சொன்னா, இப்ப நாங்க ஒருவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்குறோம்டா, இப்ப உரியாக்கள் இப்ப கஷ்டப்பட்டு அது மூலமா பேசுறாங்க தானே, அப்ப அவங்களுக்கு கொடுக்குற பணத்துல நாங்க 1% நாங்க வாங்கிட்டு போறல, அதையும் புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நிறைய பேர் நினைக்கிறீங்க இப்ப நிறைய பேர் இல்ல, எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. நான் நிறைய பேர் சொல்லிட்டேன், சாரி, நிறைய பேர் இல்ல, ஒரு சில பேர் அப்படி வீடியோஸை ஃபுல்லா பார்க்காம ஒரு முன்கட்டத்தை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்றாக்களை நான் சொல்றேன். அதுதான் இப்ப அவங்கள்ட்ட 1% நாங்க வாங்குறல. இப்ப எனக்கு உண்மையிலே இப்ப நான் ஒரு நல்லது செய்யறேன்னு சொன்னா, இப்ப இன்னொரு தம்பியா நினைச்சு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதன் மூலமா தான் நாங்க செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி எங்களுக்கு யூடியூப்பாலேயுமே இன்கம் வந்து கொண்டிருக்கு. அதுதான் இப்ப இவங்கள்ட்ட எப்படி நாங்க வாங்கிட்டு போவோம், அதை விளங்கி கொள்ளணும். இப்ப நாங்க அதை தொழிலா செய்தா இப்ப நாங்க நிலைச்சிருக்க மாட்டோம். இப்ப நான் இப்ப அவங்கள்ட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து போட்டு அதுல ஒரு 1000 ரூபாவோ 500 ரூபாவோ அட்லீஸ்ட் 100 ரூபா வாங்கிட்டு போனாலும் அது பிள்ளை. அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதை புரிஞ்சு கொள்ளணும். சில பேருக்கு புரியுது இல்லை. இப்ப நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறீங்க. இப்ப
புரிதல் இல்லாம அப்படி நினைக்கிறீங்க. அப்படி ஒருபோதும் நாங்க செய்ததே இல்லை. இப்ப நாங்க 2 பேரும் செயற்படுறோம். இந்த இப்ப நான் முன்னுக்கு நின்று பேசுறேன். இப்ப நாங்க அப்படி வாங்கிட்டு போன முன்னுக்கு நிக்கிறாள் என்ன நினைப்பாரு? அதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து செயற்படுறோம். 1% நாங்க பணத்தை கொடுத்தோம்னா அவங்கள்ட்ட இருந்து 1% நாங்க வாங்குறது இல்லை. சில பேர் கேட்பாங்க, தம்பி நீங்க எவ்வளவு தூரம் வாரீங்க, ஒரு 500 அண்ணனை வாங்குங்க அல்லது 1000 அண்ணனை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப உதவி செஞ்சாக்கள், இப்ப உதவி கொண்டு கொடுக்குறார்கள் கேட்பாங்க. நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு தேவையில்லை, இது உங்களுக்கு வந்த பணம், அது உங்களுக்கு தான். யூடியூப் மூலமா எங்களுக்கு வருது ஓரளவா. இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்ப அது மூலமா அதை நாங்க பார்ப்போம், எங்களோட பிரச்சனையை நாங்க பார்ப்போம். இப்ப எனக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்த பணத்தை நீங்களே வச்சுக்கொள்ளுங்கன்னு நாங்க சொல்லுவோம். அதை இந்த இடத்துல நான் தெரியப்படுத்தணும், தெளிவுபடுத்தணும் என்று ஆசைப்பட்டேன். நான் அதனாலதான் இப்ப தெளிவுபடுத்துறேன். ஏனென்றா இப்படித்தானே இப்ப நான் எனக்கு பிடிச்சதால தானே நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்ப யோசிக்கணும். இப்ப நான் காலையில எழும்பி ஏன்னா வீடியோ எடுக்க போயிட்டு சொல்ல போனா நான் காலையில போனேன்னு சொன்னா ஈவினிங் தான் நான் வீட்டை போவேன். வீட்டை போயிட்டு அதுக்கு பிறகு வேலை தானே, அதுக்கு பிறகு அந்த வீடியோ பார்த்து அதை எடிட் பண்ணி அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி எவ்வளவு ப்ரோசஸ். ஏன்னா தம்ப்ளைன் கூட நான் தான் செட் பண்றேன். ஒரு கருத்து பார்த்தேன் நான். இப்ப தம்ப்ளைன் நல்லா இருக்காமண்டு, நல்லான்னு சொன்னா அந்த பெஸ்டா இருக்கிறன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த வீடியோட சுருக்கத்தை நம்ம தம்ப்ளைன்ல சொல்லணும்டா அது ஒரு கிரியேட்டிவிட்டி தானே. அப்ப பாருங்களேன், இப்ப நாங்க எவ்வளவு செய்யறோம். மலைத்தியான கிழக்குல வேலை செய்யறோம். வீட்டை போயும் கூட நான் மட்டும் நான் எடிட் பண்றது நான் தான், தம்ப்ளைன் கிரியேட் பண்றது நான் தான், எல்லாம் நான் தான். அப்ப எனக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ப்ரெஷரும் கூட தான் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் எல்லாரையும் சமாளிக்கணும். இப்ப உதவி ஒன்று எடுக்கிறோம்டா அப்ப அவங்களும் எங்களுக்கு உதவி கிடைச்சிதானே கேட்பாங்க. புதாக்களும் உதவிக்காக வருவாங்க. அப்ப எவ்வளவு ஒரு ப்ரெஷர், இது சாதாரணமா இல்லை. இப்ப நாங்க செயற்படுறோம்னு சொன்னா எல்லாம் இலகுவா கிடைக்கல எங்களுக்கு. இப்ப இந்த இடத்துல நிக்கிறேன்னு சொன்னா நான் எவ்வளவு எஃபெக்ட் போட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சிலாக்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க, ஒரு கருத்தின் மூலமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு இந்த நிலைமைக்கு வாரது கூட நான் எவ்வளவு எஃபெக்ட் போட்டேன். நான் இப்ப எனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு சொன்னா அதே என் முயற்சியால வந்தது. முயற்சி என்ன பிடிச்சிருக்கு, நான் செய்யறது பிடிச்சிருக்கு. இப்ப நிறைய பேர் செய்யறாங்க. இப்ப மட்டக்களப்புலயே நிறைய பேர் செய்யறாங்க. இப்ப மட்டக்களப்புல இப்படி ஒரு பொடியன் ஹெல்ப் எடுத்து கொடுக்கான்னு தெரிய வருதுன்னு சொன்னா அது என்னோட முயற்சி, அது என்ன திறமைன்னு சொல்லலாம். உண்மையில இப்ப சொல்லப்போனா எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். நான் நினைக்கிறேன் எனக்கும் இப்படி இப்ப எஃபெக்ட் போட்டு செய்யற அளவுக்கு எனக்கு கடவுள் ஒரு திறமையை தந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதை புரிஞ்சு கொள்ளணும். உழைப்பை மதிக்கணும். இப்ப எங்களோட உழைப்பை மதிக்கணும் தானே. நிறைய பேர் மதிக்கிறீங்க. இப்ப புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் என்னொரு தம்பியா நினைச்சு எனக்கு தம்பி நீங்க என்ன இருந்தாலும் நீங்க என்னோட சொல்லுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். யாரு என்ன சொன்னாலும் அதை கேட்காதீங்க. இங்களுக்கு அதை எடுத்து அங்களுக்கு அதில் விடுங்க. நீங்க நல்லா செய்யறீங்க, நீங்க மேலும் மேலும் வளரணும் எங்களுக்கு காசு என்று நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப என்ன நம்பினதால தானே காசு அனுப்புறாங்க லட்சமா. இப்ப சொல்ல போனா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் என்றெல்லாம் ஒரு பெரிய ஒரு பணத்தொகை. அப்ப இது என்ன நம்பி அனுப்புறாங்கன்னு சொன்னா இப்ப நான் சரியா செய்து கொண்டிருக்கிறேன். சரிதானே? இது சில பேருக்கு புரியணும். அதனாலதான் நான் இந்த இடத்துல சொல்றேன். இப்ப நான் ஒன்றும் தவறொன்னும் செய்யல. இப்ப நாங்க இதை தொழிலாவும் செய்யல. தொழிலா செஞ்சா நான் நிலைச்சிருக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சுதான் செய்யறேன் இந்த விஷயத்த. இப்போ உதவி கொடுக்கும்போது அவங்களோட முகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது நாங்க பயணங்கள் செய்யறதெல்லாம் இந்த பைக்லாம் பயணங்கள் செய்யற எம்டி பைக் தெரியும். ஏனண்டா இப்ப சொல்லப்போனா இது மைலேஜ் கூட. இப்போ 1 லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் ஓடும் இந்த பைக். இந்த பைக் இப்ப நான் செய்யற வேலைக்கு பொருத்தமானதுன்றதாலதான் நான் இந்த பைக் எடுத்தேன். நான் எங்களுக்கு ஓகே. இப்ப என்ன இருந்தாலும் யோசிக்கணும். இப்ப பாலமுனைக்கு வந்திருக்கிறோம். இப்ப களுவாஞ்சு கொடுப்பேன். நாங்க மட்டக்களப்பு பேராவூர் சைட்ல இருந்து இந்த பாலமுனைக்கு வந்திருக்கிறோம். சொல்ல போனா ஒரு 1 மணித்தியால ஓட்டம் வரும். 3 மணித்தியால ஓட்டங்களும் இருக்கும் எங்களுக்கு. அப்ப என்னன்னு சொன்னா இப்ப பொடியனுக்கு தெரியும். அப்ப இடுப்பெல்லாம் கடுக்கும் எங்களுக்கு. அதான் சொல்லக்கூட சிலாக்கள் நினைக்கிறாங்க இப்ப நாங்க ஈஸியா எல்லாம் செய்யறோம், ஈஸியா நாங்க வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு தான் அது. இப்ப நாங்க இப்ப கூட நாங்க இடுப்பு கடுக்கும். இந்த கையை நீங்க பார்த்தா தெரியும், தெளிவா விளங்குமா? இதுல பாத்தீங்கன்னா இந்த கையில மார்க் இருக்கு பாருங்க. இந்த ஏன்னு சொன்னா இந்த பைக் இப்படி முறுக்கி பிடிச்சி இந்த கையில மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் தெரியும். அப்ப எவ்வளவு அதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். ஈஸியெல்லாம் கதைச்சிட்டு போகக்கூடா.
இப்ப எந்த வீடியோக்குள்ள கமெண்ட் வந்தா கட்டாயம் எனக்கு தெரிய வரும் தானே. இப்ப எவ்வளவு பேர் எவ்வளவு விதமா பேசலாம் என்ன பத்தி, ஆனா எந்த வீடியோல எனக்கு கமெண்ட் பண்ணா எனக்கு கட்டாயமா தெரிய வரும் தானே. அப்ப அதை வச்சுதான் நான் சொல்றேன். ஓகே, இப்ப அக்காவுக்கு வந்து உதவி கிடைச்சிருக்கு. இப்ப எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏனண்டா பாருங்களேன், கணவன் விட்டுட்டு போயிட்டாரு. இனிமே அக்கா அப்ப என்ன ஒரு கணவனை நம்பி தானே இப்ப குழந்தை எல்லாம் பெற்றுக்கொள்வாங்க. அப்ப அவரே ஏமாத்திட்டு போகும்போது எவ்வளவு மனசு பாதிப்பா இருக்கும். அடுத்தது என்ன செய்யறன்னு கூட தெரியாம இருக்கும். 3 பிள்ளைகள். அப்ப அதை அறிஞ்சுதான் வந்து வீடியோ எடுத்தேன் நான். இப்ப அக்காவுக்கு உதவி கிடைச்சிருக்கு. அக்கா எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? அக்கா உடைய லைன்ல இருக்கிறாங்க கதிரையில. வருவோம்னு நினைச்சீங்களா அக்கா? இப்ப என்னன்னு சொன்னாக்கா, இப்ப நாங்க உங்களை தேடி வந்த நாங்க அவங்களோட அட்ரஸ் சொன்னீங்க. நாங்க நிறைய தூரம் இருந்து உங்களை தேடி வந்த நாங்க. இப்போ நாங்க வந்து உங்களோட வீட்டை வந்துட்டோம்ன்றக்குள்ள உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? கடும் சந்தோஷமா இருந்தது தம்பி. நீங்க வந்திருக்காரு தம்பி, உதவி கிடைச்சிருக்கு தம்பி, வந்திருக்காரு தம்பிக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும். எவ்வளவு கஷ்டப்படுறோம் சாப்பாடு இல்லாம. கடும் சந்தோஷமா இருக்கும் தம்பி. நீங்க வந்ததே பெரிய சந்தோஷம். அதுதானே. அதானக்கா, இப்ப நீங்க வந்து சாப்பாடு கூட கஷ்டமா இருந்தது உங்களுக்கு. அப்ப என்னோட வீடியோஸ பார்த்து இப்ப தம்பி உதவி எடுத்து கொடுக்குறான். இந்த தம்பி எங்களோட வீட்டை வந்தாலே நல்லது நடக்கும். ஏதோ ஒரு 10,000 காசு இருந்தாலும் அன்றைக்கு சாப்பிடறதுக்கான உதவி செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையுடன் என்ன போன் மூலமா தொடர்பு வர சொன்னீங்க. சரியாக்கா, இப்ப நாங்க வந்ததே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் சொன்னீங்க. இப்ப அதான் இப்ப எந்த வீடியோ பார்த்து நான் நல்லா உதவி எடுத்து கொடுக்குறேன், நல்லா செய்யறேன், ஒரு நண்பகத்தன்மை ஒன்று இருக்கு என்று தானே நீங்க வர சொன்னீங்க. நான் வந்தேன்னா ரொம்பவே சந்தோஷம் சொன்னீங்க. எங்களுக்கும் சந்தோஷம். நாங்க இப்படி செய்யறது எங்களுக்கு சந்தோஷம். ஆனா சில பேர் அப்படி சில விதமா சொல்லுவாங்க. அதனாலதான் நான் முன்னுக்கும் சில விஷயங்களை பேசிட்டு இப்ப உரியாக்கள்டையும் கேட்கிறேன். இப்ப விளங்குதுதான். இப்ப உங்களுக்கு எவ்வளவு தந்துட்டு போனேன் நான்? 30,000 தந்தேன் நான். 30,000 தந்தேன் நான். அதுல ஏதாச்சும் நம்ம வாங்கி நான் உங்கள்ட்ட இருந்து நாங்களும் கேட்டதுக்கு நீங்க தேவையில்லான்னு சொல்லிட்டீங்க. அப்படி வாங்குறல்ல சொல்லிட்டீங்க. கேட்ட நான் குடியல நீங்க வேணாண்டுட்டீங்க. அதுதான், அதை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப சில பேருக்கு இப்ப என்ன நம்பி இப்ப லட்சமா பணம் அனுப்புறாங்கன்னு சொன்னா இப்ப நான் அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி செய்யறேன்னு. என்ன பிடிக்காம இப்ப நான் இப்படி செய்யறது பிடிக்காத சில பேர் தான் அப்படி சும்மா வதந்திய பரப்புறான்னு. இப்ப இன்னொன்று சொல்லணும் என்னண்டா, இப்ப எங்கட வீட்டை வந்து ஒரு சில பேர் எங்கட அட்ரஸ் தெரிஞ்சு வந்தவங்க. அப்படி வந்தவங்க இப்ப அந்த டைம்ல நானும் நின்று நான் வீட்டை ஒரு அம்மா வந்தவ. அப்ப அவைய வந்து ஏற்கனவே இன்னொரு யூடியூப் வீடியோல நான் பார்த்திருக்கேன். அப்படி யூடியூப் வீடியோல வந்து அவைக்கு உதவி எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அப்ப உதவி எடுத்து கொடுத்தாக்களுக்கு இப்ப போதிய அளவான உதவி எடுத்து கொடுத்தாக்களுக்கு திருப்பி நம்ம வீடியோ எடுத்து அது சரியில்லைதான். இப்ப ஒரு போதிய அளவான உதவி அந்த அம்மாவுக்கு போயிருக்கு. அப்ப நானும் உதவி எடுத்து கொடுக்குறேன்னு இப்ப எங்கட வீட்டை வந்து கேட்டா இப்ப நான் அவங்ககிட்ட என்ன சொல்றேன், அம்மா கூட நான் வீடியோல பார்த்தேன் நான். அப்ப உங்களுக்கு நான் திருப்பி வீடியோ எடுக்கல, உங்களுக்கு போதிய அளவான உதவி கிடைச்சிக்கிறேன்னு சொல்லி அவ அனுப்பினா. அவ என்ன சொல்லிருக்கிறாவு, எங்கட ஊராக்கிட்ட சொல்லிருக்கிறாவு எங்கட அம்மா வந்து அவைக்கு ஏசி அனுப்பினதாம். அரிசி கட்டு அதுக்கும் கூட கொடுக்காம எங்கட அம்மா ஏசி அனுப்பினாங்க. எங்கட அம்மா வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்து இருக்கிறாங்க. எங்கட அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்தது. அவைய போயிட்டு எனக்கு அது கடும் மனவருத்தமா போனது. எங்கட அம்மாவை போயிட்டு அம்மா வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டோம், நிறைய பேரு கொடுத்திருக்கிறாவோ. அவ வந்து எங்கட அம்மா தான் இப்ப எங்கட அம்மா பார்த்து கொள்றாவோ. அவைக்கு இப்ப ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இப்ப ஒரு 2 மாசமா ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவையே அந்த அம்மா எங்கட அம்மாவை பார்த்து அவ அப்படி பாருங்களேன் ஒரு கோவத்துல சொல்றது அது என்னம்மா. இப்ப அதை இப்ப எங்கட நிலைமையே புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நாங்க நோன்னு சொல்றோம்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லக்கூடாது. சும்மா ஒரு பொய்யான வதந்திகளை பரப்பக்கூடாது. எனக்கு அது எங்கட அம்மா வந்து எப்படின்னு எனக்கு தெரியும் தானே. இப்ப அவ வந்து கடைசி வரைக்கும் அப்படி சொல்லிருக்க மாட்டான். எங்கட விட அரிசி இருக்கு, ஒரு கொத்து அல்லது ஒரு சொப்பில் அரிசி கொடுக்கறது பெரிய வேலை இல்ல. அது வந்து அப்படி ஏசி அனுப்பினதாமண்டு சொல்லியிருந்தாங்க ஊராக்கள்கிட்ட. அது பாருங்களேன், அதான் அந்த பொய்யான இதுகளை சொல்லக்கூடாது. அது உங்களுக்கு தான் பாதிப்பா வரும். இப்ப நாங்க வந்து ஒரு பொய்ன்னு சொல்லலாம். இப்ப என்னோட வீடியோஸ பாத்துருப்பீங்க. இந்த குடும்ப நிலைமை வந்து கஷ்டமா இருக்குன்னு நான் சொன்னதே இல்லை. எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு இந்த குடும்பங்கள்ல. அப்ப அதை எடுத்து ஒரு அனுதாபப்பட வைக்க தேவைன்னு நான் நினைக்கிறேன்னா.
இப்ப நான் செய்யறத பத்தி நான் பேசுறேன்னு தவிர எங்களோட குடும்ப நிலை கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொன்னதே இல்லை. நான் வீடு சுரஜா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு அங்கட அம்மாவை பத்தி சொன்னவங்க ஒரு வதந்தி மாதிரி. அது அது கொமண்ட விடுங்க, ஆனா அது எனக்கு சொன்னது உண்மையை பாதிப்பா இருந்தது. இப்ப நாங்க நல்லது செய்யறோம், எப்படி நல்லது செஞ்சாலும் பாருங்களேன் அந்த ஒரு வதந்தி மூலமா அது ஒரு கெட்ட பேர் மாதிரி ஏற்படுத்துறாங்க தானே, என்ன கிரியேட் பண்றாங்க. இப்ப நாங்க செய்யறத ஒரு பிழையா கிரியேட் பண்றாங்க. அதான் எனக்கு மன வருத்தமா இருக்கு. ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது. அதானே இப்ப அதை கிரியேட் பண்ற சில பேருக்கு புரியாம இருக்கும் ஆனா என்ன ஒருவங்க சொன்னா இப்படித்தான் நடக்குது, இந்த பொடியை இப்படித்தான் செய்யறான்னு ஒரு போலியானத ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றாங்க. அது தவறு உண்மையிலேயே. என்னதான் இருந்தாலும் இந்த காய்க்கிற மாமரத்துக்கு நீங்க கல்லால் எரிஞ்சாலும் அந்த காக்கி தான் போகுது. அதை புரிஞ்சு கொள்ளணும். என்ன இப்ப நீங்க என்னதான் சொன்னாலும் இப்ப எனக்கு சப்போர்ட் வருது, அதை நான் செஞ்சு கொண்டிருப்பேன். நீங்க ஒரு போலியான பின்பத்தை நீங்க ஒரு பரப்பி அதை ஏற்றுக்கொள்றாங்கன்னு சொன்னா அவங்க முட்டாள். உண்மையிலே எந்த விஷயத்தையும் தீர விசாரிக்கணும். விளங்குதான். இப்ப நான் எனக்கு கால் பண்றாங்களோட கூட எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும், இப்ப நாங்க எவ்வளவு டிராவல் பண்ணிட்டு இப்ப ட்ரிங்குக்கு போயிட்டு வீட்டை போனாலும் கோல் எடுத்து பேசுறோம்னு சொன்னா யாருடையும் நான் அந்த என்ன ஒரு இதா பேசுறல, ஒரு அன்பா தான் நான் பேசுறேன். அம்மா அம்மா சொல்லுங்க அண்ணன் அப்படின்னு தான் பேசுறேன். நானும் ஒரு சாஃப்டான ஆள் தான். அது தெரியும் நிறைய பேருக்கு. இப்ப வீடியோஸ் பார்த்து என்ன பிடிக்கி காசு அனுப்புறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும். அந்த போலியான பின்பத்தை உருவாக்கி சிலாக்களை வெறுக்க வைக்க கூடா பெண்ணு என்றுதான் நான் சொல்றேன். அதுதான் ஒரு என்ன போலியானதை பரப்ப கூடா. இப்ப உரியாக்கள் இப்ப உங்கள்கிட்ட நான் ஒரு காசும் நீங்க கேட்டுனீங்கன்னா இல்லைன்னு தேவையில்லைன்னு எங்களுக்கு இப்ப உங்களுக்கு உதவி கிடைச்சி இந்த பாருங்க இந்த பொடி எனக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்குதுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். எங்களுக்கு கண்டு வந்து கடும் சந்தோஷம் தம்பி. தம்பிக்கு பால்மா வாங்கி கொடுத்து, ஸ்கூல் பேக் 2 வாங்கினேன், யூனிஃபார்ம் 2 ஓடி தச்சினாங்க, அப்புறம் அரிசி சாமான் வாங்கினேன், அப்புறம் கோயிலுக்கு போனவங்க இந்த காசு போனவங்க எல்லாம் செஞ்சவங்க. இப்ப அந்த காசு இல்லாட்டியும் நாங்க ஒன்று நடந்துரியாது. எங்களுக்கு சாப்பாடும் இல்லாம இருந்திருப்போம். அது எங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி. அது அப்படி கஷ்டத்துல இருந்த நாங்க. அதுதானே அதுதான். இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல யாராச்சும் வீடியோ பார்த்து ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல, ஒண்ணும் சொல்லல. இல்லையா? இல்ல. சரி. ஏனண்டா இப்ப உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்க. என்ன இப்ப சொல்லப்போனா இப்ப கேட்டிருப்ப உங்களோட சகோதரங்கள் கேட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. என்னத்துக்கு வீடியோ மூலம் பேசுறீங்கன்னா சகோதரங்கள்டா அவங்களுக்கு கவலையா தானே இருக்கும். அது எல்லா இடத்துலயும் இருக்கிறது. சகோதரங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். நம்மளோட தங்கச்சியோ அக்காவோ இப்படி வீடியோ மூலமா பேசுறாங்களே என்று மன வருத்தமா இருக்குமே தவிர, ஆனா உதவி கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க. உதவி கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க. எங்களை கூட்டாளி பிள்ளையெல்லாம் சொல்லிக்க, எவ்வளவு கஷ்டத்துல அடி நீ இருக்க, பரவாயில்ல, அந்த பொடி எனக்கு இந்த கடும் நன்மை கிடைக்கும், எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி கிடைச்சிருக்கும் உனக்கு என்று நேற்று கோட்ஸு கேம் வச்சு கதைச்சதுகள். வீடியோ எல்லாம் போயிருக்கு. இல்ல நீங்க சொன்னீங்களா? இல்ல வீடியோ பார்த்ததுல டிக்டாக் பார்த்ததுல சொல்லிச்சு. இந்த வீடெல்லாம் அப்படி கிடக்கு கேட்டதுகள். இப்பாண்டி தெரியும் உங்களோட வீடெல்லாம். அதுதானே கேட்டது. இந்த வீடுதான் தம்பி கடும். இது இந்த மாரியாலம் ஒளிந்தினாங்க நித்திரோல்றல தம்பி, முந்தித்தான் இருக்கிறோம் இருக்கிறான் அப்படியே. என்னட்டு சொன்னா அது மழை காலம் அந்த தண்ணி அப்படியே வீட்டுக்குள்ள அளவு தண்ணி வீட்டுக்குள்ள தம்பி. இந்த ஓடெல்லாம் கூடாது, லோக்கர் ஓடு, தண்ணி அளவும் உள்ளுக்கு தான் வீசும். இந்த மழை தூர முறை நாங்க ஒளிம்பி முழிச்சுத்தான் இருக்கிறோம், கண் முழிச்சுத்தான் இருக்கிறோம். அப்படி என்ன அத்தியாரம் எல்லாம் படிச்சுட்டு திருத்தையுமே இல்ல தம்பி, வேறொரு சின்ன குசினியாவது அப்படி ரொம்ப நாள் ஆயிட்டு எனக்கு. சரிதானேக்கா. இப்ப உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு உதவிதான் கிடைச்சிருக்கு. இப்படி கிடைக்குமான்னு கூட நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஓகே, நம்ம எல்லாம் செய்யலாம் அக்கா. எல்லாம் இப்ப கிடைச்சா செய்யலாம். சரிதானே. இப்ப உதவி எங்களுக்கு உங்கள கடு நம்பிக்கை இருக்கு தம்பி. இப்படி பேசின அண்டைக்கு வீடியோ எடுத்த அண்டைக்கு நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சுட்டீங்க. அது எவ்வளவு கோடி கோடி நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த செஞ்சாக்களுக்கும் அவங்களுக்கும் கோடி கோடி நன்மை கிடைக்கும். அதுதான். ஓகே, எங்களுக்கு சந்தோஷம் அக்கா. எங்களுக்கு சந்தோஷம். சரி, இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு உதவி செய்ய போற அண்ணன்ட்ட நம்ம பேசுவோம். கட்டாயமா பேசி ஒரு தெளிவான விளக்கத்தை பெறணும். ஏன்னா ஒரு பிளான் வச்சிருக்கிறார் அவரு. அவரோட பேசுவோமே. லண்டன்ல இருக்கிற பிரபா அண்ணன்கிட்ட பேசுவோம். இப்ப இந்த அண்ணனும் கூட இப்ப என்னோட தம்பி அண்ணனஜி தம்பி நீங்க
ரோட்டில் போகிற நீங்கள் பார்த்து போங்க. இப்போ வாகனங்கள் கூட நான் ஒரு வீடு ஒன்று பார்த்தேன். நான் ஆக்சிடென்ட் இப்போ கூட நடக்குது. இப்போ பார்த்து போங்க தம்பி. இப்போ நீங்கள் இப்போ உங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கன்னு ஒரு அன்பு தாராங்க. இப்போ எதனால தாராங்க? இப்போ இப்போ நான் நிறைய பேரை இப்போ கஷ்டப்பட்டாக்குள்ள வீடியோ மூலமாக தெரியப்படுத்துறேன்றதால அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனால அன்பு தாராரு. அதுதான் இப்போ சொல்லப்போனால் இப்போ அதெல்லாம் எப்படி கிடைக்குது? இப்போ நான் நல்லது செய்கிறேன், அதனால எனக்கு நல்லது நடக்குது. இப்போ அவரு எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் சப்போர்ட்னா தருவார். அவர் அப்படித்தான். இப்போ இவரே போல நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் செய்கிறாங்க, ஆதரவு தாராங்க. இப்போ நான் நல்லது செஞ்சு கொண்டு சரியா செய்யறதால தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கூடி வருது. ஓகே, இப்போ நான் ஒரு குறுகிய காலத்தில் நிறைய உதவி திட்டங்களை நான் செஞ்சுட்டேன்டா. இப்போ நான் ஒரு நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இப்போ நான் உதவி எடுத்து கொடுக்குறாக்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளியிலிருந்து பார்க்குறாக்களுக்கு தான் பிரச்சனை வருது போல. அது ஏனும் சரியில்லை. சரி, ஓகே, அதெல்லாம் விடுவோம், எல்லாத்தையும் கடந்து போவோம். எல்லா விதமான மனிதர்களும் இருக்காங்க தானே. ஓகே, எனக்கு சப்போர்ட் பண்ற என்மேல் அக்கறை இருக்கிற ஒரு அண்ணனிடையும் பேசுவோம். இப்ப அந்த அண்ணன் தான் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. ஓகே, ஹலோ. ஓம் ஹலோ அண்ணன், வணக்கம் அண்ணன். ஓ, நேற்று வந்த நாங்க இப்ப அக்காவை சந்திக்கலாம் போயிட்டு இப்ப திரும்பவும் வந்திருக்கிறோம். இப்ப அக்கா நிக்கிறாங்க. இப்ப அக்காவோட பேசுவோம். என்னன்னு சொன்னான் விலங்குல நார்மல் கோலும் வந்து கொண்டிருக்கு, அதனால அடிக்கடி வாரதானே, அதனால வாட்ஸ்அப் ரீகனெக்ட் ஆகுது. ஹலோ ஹலோ, ஓமண்ணன் விலங்குல எப்படி இவங்களை ஸ்டார்ட் பண்ணண்டா எப்படி கண்டென்ட் ஓமண்ணன் இந்த ஒருவங்க நார்மல் எடுத்தெடுத்தே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கட் பண்றேன் எடுத்தெடுத்தே இருந்தாங்க. என்னென்ன சொல்றீங்க? இல்ல, உங்களை எப்படி இவங்களை ஸ்டார்ட் கண்டக்ட் பண்ணீங்க? யாரு உங்களுக்கு சொன்னவங்க? அக்கா தான் சொன்னாங்க. அக்காட்ட போன் இருக்கு. அப்ப அக்கா எனக்கு கோல் எடுத்தாங்க. சரி சரி. ஓ, அக்காவுக்கு ஒரு பெரிய மகளன் இருக்குதானே. உங்களுக்கு அப்படி என்று சொன்னா நீங்க அவங்கள அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கி எனக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன கதைச்சிங்க அவங்களோட? ஓ, இப்ப இந்த வீடியோ ஓடிக்குன்னா இருக்கு. அப்ப இப்ப அக்காவை சந்திச்சா எப்படி இருக்கிறீங்க, இப்ப நாங்க வந்தது சந்தோஷமா, இப்ப உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்குன்னு சொன்னேன்னா அக்கா ஸ்ரீ சந்தோஷப்பட்டாவோ. இப்ப முன்னுக்குதான் இருக்கிறவாக்கா. அதான் இப்ப ஆரம்பத்துல இப்ப என்னோட வீடியோஸ் வந்து இப்ப இப்படி செய்யறான்னு இப்ப சொல்லிருக்கிறாங்க அவங்களுக்கு. அக்காவுக்கு சொல்லிருக்கிறாங்க. சொல்லி இப்ப அதன் மூலமா என் நம்பரை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அக்காட போன்ல இருந்து எனக்கு கோல் எடுத்தாங்க. கோல் எடுத்துதான் இப்படி அட்ரஸ் சொன்னாங்க. இப்ப போட்டோ வந்தது, இன்னொரு வாட்ஸ்அப்ல இருந்து போட்டோ வந்தது. அப்ப அதுக்கு பிறகுதான் அட்ரஸை பார்த்து இங்க வந்து அக்கா வீடு எடுத்து போட்டு நான் இப்ப நீங்க உதவி செய்ய முன் வந்திருக்கிறீங்க. இல்ல இல்ல, இவங்களுக்கு மாசம் 20,000 ரூபாய் படி 3 மாதத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி எடுங்க. மற்றது 20,000 ரூபாய் அவங்களுக்கு மாற காசுகள் இருந்தா காண மாட்டுக்கு விளக்கமா கதைச்சு போட்டு ஓகேன்னு சொன்னா நான் 3 மாசத்துக்கு ஒருக்கா 60,000 ரூபாய் போட்டா அவங்க மாசம் 20,000 ரூபாய் வீதம் எடுத்து அவங்களோட செலவுக்கு இதெல்லாம் சொல்லுங்க. மற்றது யாசகம் எடுக்க போனான்னு சொல்லுங்க. தயவு செய்து யாசகம் எடுத்து போவாதீங்க. இந்த பிள்ளைகளை பார்க்கலாம், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துகளை பார்க்கலாம், ஒழுங்கா படிப்புகளை மட்டும் பார்க்கலாம். பாவம் வந்து சின்ன பிள்ளை கஷ்டப்பட்டு தாக்கி வேலை செய்து பள்ளிக்கூடத்துக்கு போற வழியினால இருக்கிறது. அதனால பிள்ளைய கொஞ்சம் கவனமா பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. அந்த பிள்ளை கட்டிக்கார பிள்ளையா நல்லா படிப்பாங்களா? படிப்பாங்க. ஓ, இப்ப கூட ஒரு எக்ஸாம் வந்து நிக்கல, அவ போயிட்டா ஸ்கூலுக்கு. அப்ப ஓகே, நல்லா படிப்பிக்க சொல்லுங்க. அந்த பிள்ளையோட படிப்புரிய காசுகள் எல்லாம் நான் தொடர்ந்து அனுப்புவேன். இப்பொழுது 3 மாசத்துக்கு ஒருக்கா 60,000 ரூபாய் 20,000 ரூபாய் வீதம் அனுப்புவேன். இப்ப நீங்க 60,000 ரூபாய் உங்களுக்கு கொடுங்க. 20,000 ரூபாய் வீதம் ஒரு மாதம் செலவழிக்கிறான்னு சொல்லுங்க. அப்படி ஓகேவாக்கா. இப்ப உங்களுக்கு அண்ணன் 20,000 ரூபாய் மாசம் அனுப்புறதுக்காக முன் வந்திருக்கிறாரு. உங்களுக்கு 20,000 ரூபாய் ஓகே தானே? காணும் தானே? பெரிய உதவி தானே இது? சரி, இப்ப என்னன்னு சொன்னா இப்ப அக்காக்கு 20 மாசம் அக்காக்கு கிடைக்கும்.
ஓம் அண்ணன் ஓம் இப்ப அண்ணன் இப்ப மாசம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அனுப்புவீங்க என்ன? இப்ப 60,000 கொடுத்தீங்கன்னா மற்ற 3 மாசத்தால நான் 60,000 அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வாங்கி எடுத்து எனக்கு அனுப்புங்க, அல்லது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நம்பருக்கு அனுப்பி நீங்க ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு வாரது சிரமம் இல்லைன்னா நீங்களே வந்து கொடுக்கலாம். வேற யாரு உங்களுக்கு உதவி செய்ய வந்தாங்கன்னு சொன்னா அதையும் எடுத்து கொடுங்க, பாவம் தானே. சரி அண்ணா, ஓகே அண்ணா, ஓகே. இப்ப ஓகே, அது இப்படி செய்யலாம். இப்ப அக்காவோட பேசுங்களா, நீங்க கட்டாயமா பேசத்தானே வேணும். கொடுங்க கொடுங்க. இந்தா பேசுங்க, நான் பேசுகிறேன். ஹலோ ஹலோ, வணக்கம் தங்கச்சி. நீங்க எனக்கு தங்கச்சி முறைதான். மற்றது நீங்க இனிமேல் ஜாதகம் எடுக்க போகாதீங்க, தயவு செய்யுது. பிள்ளைகளை பாருங்க, பிள்ளைகளை ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. அந்த பிள்ளைகள் வந்து நாளைக்கு படிச்சு முன்னுக்கு வந்தா அதுகள் உங்களை நல்லா பாக்குங்கள். தயவு செய்து பிள்ளைகளை மட்டும் ஒழுங்கா படிப்பீங்க. மற்றது உங்களால முடிஞ்சா வீட்டு காரியங்கள் கொஞ்சம் கூட தெரியாதா? இல்ல தெரியாண்ணா, எனக்கு கொஞ்சம் மதிப்பதுக்கு தான் போய் நடக்கிற இல்ல, மதிப்பதுக்கு தான் நடக்கிற மகள் தான் அங்கேயும் போக்குள்ள கூட்டிட்டு போறேன்னா. மற்றது கண் கொஞ்சம் தெரியாதா உங்களுக்கு? தெரியா, கீழ்பார்வைதான், அது கொஞ்சம் தாம்பளங்க ஒரு மதிப்பதுக்கு தான் நடக்கிறேன்னா. மற்றது வீட்டுல எதுவும் வேலைகள், கோழிக்கூடுகள், கோழி குஞ்சுகளை வளர்க்கக்கூடிய மாதிரி வாழ்வாதாரம் செய்யக்கூடிய மாதிரி எல்லாம் உங்களுக்கு என்ன இல்லண்ணா? அப்படின்னா பிரச்சனை இல்ல. நீங்க உங்களுக்கு மாதம் 20,000 காணுமா சாப்பாட்டுக்கு? ஓமண்ணா காணும், அதே பெரிய உதவிதானே அண்ணா. அப்படி இல்லாம இருந்த நாங்க பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்ல. நீங்க பிள்ளைகள் ஒழுங்கா படிப்பீங்க. நான் முடிஞ்சா அதுக்கு மேல அனுப்பக்கூடிய மாதிரி அனுப்புவேன். ஆனா மேக்சிமம் 20,000 தான் நீங்க எதிர்பாருங்க ஒவ்வொரு மாசத்துக்கு. நான் 3 மாசத்துக்கு கொடுக்க 60,000 போடுவேன். ஆனா கூட போட்டாலும் போடுவேன். அந்த பிள்ளைகளுக்கு படிப்புகள் அது இதுன்னு சொன்னா போடப்பா, எனக்கு நீங்க சொல்லுவீங்க அந்த பிள்ளைக்கு அது செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி நான் பிள்ளைகளை படிப்புக்கு நான் கவனிப்பேன். வேற யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க கண்டிப்பா, அதையும் அவர் உங்களுக்கு கொண்டு தருவாரு. நீங்க இனிமேல் ஜாதகம் எடுக்க போகாதீங்க, பிள்ளைகளை மட்டும் வீட்டுல இருந்து பாருங்க. பாவம், பள்ளிக்கூடத்துக்கு போற ஒழுங்குகளை செய்து. சரி அண்ணா, உங்களுக்கு கோடி நன்மை கிடைக்கும் அண்ணா. சொல்லுங்க. உங்களுக்கு கோடி நன்மை கிடைக்கும் அண்ணா. அவ்வளவு நாங்க கஷ்டப்படுறோம். அது உங்களை கூட ஆட்களுக்கு எங்களை செய்வதற்கு கடவுள் கிருபையால், ஆண்டவர் அருளால உங்களுக்கு என்ன மூலமா உதவி செய்ய வந்திருக்கு. இப்படி உங்களை போல கனை பேருக்கு அந்த தம்பி உதவி செய்யணும் நான் கடவுள் எடுத்த வேண்டுறேன். ஏன்னா அந்த பிள்ளை வந்து உங்களுக்காக நேற்று வந்து கஷ்டப்பட்டு போய் வந்து முடியாம கஷ்டப்பட்டு போயிருக்கிறான். அவன் கண்ண தூரத்துல இருந்து வந்திருக்கிறான். அந்த பொடியனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அந்த பொடிய மூலமா தான் நான் உங்களை அடங்கி கொண்டனா, திரும்பி கொண்டனா. இதே மாதிரி எத்தனையோ குடும்பங்களை அவன் எங்களுக்கு முன்னுக்கு அந்த பொடியை கொண்டு வந்து காட்டுறான். நேற்று மாதிரி குடும்பத்தை பார்த்தனா, அவங்களும் கஷ்டப்பட்டு அந்த புருஷன் ஹஸ்பண்ட் கைவிட்டு போயிட்டாவும் அவவும் ஜாதகம் எடுத்துதான் 15 வருஷமாக அந்த குடும்பத்தை பார்த்து கொண்டு வராவும். இது அவங்களோடய நான் இனி கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். சரி, நான் ஒர்க் பிளேஸ்ல நிக்கிறேன். தம்பிட்ட பெரிய உபகாரம் சொல்லி தம்பிட்ட கொடுங்க. ஓம் அண்ணன், ஓம் சொல்லுங்க. நான் தம்பி ஒர்க் பிளேஸ்ல நிக்கிறேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்து நான் அந்த 10 வருஷமா யாசகம் எடுத்து கொண்டிருக்கிறேன். குடும்பத்தை பாத்தீங்களா? வாயெல்லாம் புண்ணவைக்கு வாயெல்லாம் ஒரு வருத்தம் அதுக்கு சம்பந்தமா நான் வீட்டை போயிட்டு உங்களுக்கு அடிக்கிறேன். நான் வேலையில நிக்கிறேன். இப்ப மற்றது தம்பி கவனமா உங்க பயணங்களை கவனமா பாருங்க. மற்றது நான் உங்களோட வீடியோவையும் பார்த்து நான் விளக்கமா கதைப்பமே. நான் சரி அண்ணன், ஓகே அண்ணன், ஓகே. நம்ம தொடர்ச்சியா பயணிப்போம். யோசிக்காதீங்க, நான் அதுக்குரிய ஹெல்ப் நான் பண்ணுவேன். யோசிக்காதீங்க, வேற இடத்துக்கு கேட்காதீங்க. சரி தம்பி, இதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஒழுங்கா கிடைக்கக்கூடிய மாதிரி யோசித்து அந்த குடும்பத்துல அக்கௌண்ட் நம்பரை வாங்கி எனக்கு அனுப்பினாலும் சரி, அல்லது நீங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பி அவங்ககிட்ட போட்டாலும் சரி, உங்களுக்கு ஒரு 3 மாதம் இங்க வந்து காசு கொடுக்க 7 மணி நேரம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களோட அக்கௌண்ட்டுக்கே போட்டுடுவேன். எல்லாம் ஜோதிச்சு போட்டு எனக்கு இரவை கடுங்கள, நான் உங்களுக்கு இரவை கடிக்கிறேன். சரி அண்ணா, ஓகே அண்ணா, ஓகே. அந்த பிள்ளைகளை ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்காக பாக்கட்டாம், பிள்ளைகளை பாக்கட்டாம்னு சொல்லுங்க. ஓகே ஓகே அண்ணா, நான் கட்டாயமா சொல்றேன். சரி தம்பி, சரி. சரி அண்ணா, பாய் அண்ணா, ஓகே. பனனும் வேக்ல நிக்கிறாரு. அப்ப அவர் அந்த கதையில விளங்குது, ஒரு அவசரத்துல கதைக்கிறாரு. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? கடும் சந்தோஷம் தம்பி. நீங்க உங்களால இதெல்லாம் கிடைக்குது, உங்களுக்கு தான் கோடி நன்மை கிடைக்கும். அதுதான் இப்ப உங்களுக்கு இப்ப என்ன உரிய உதவியோ அது கிடைச்சிருக்கு. ஏனண்டா இப்ப சொல்ல போனா ஒரு வாழ்வாதாரமும் நீங்க செய்யலாம் தம்பி. புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நிறைய பேர் இப்ப நீங்க ஒரு இப்ப
தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிருவாங்க. அப்ப நீங்க இருந்து இப்ப சொல்ல போனா கோழியும் வளர்க்க கூடாது, கண் தெரியாம இப்படி வளர்க்குற அப்ப ஒரு வாழ்வாதாரம் சரியா அவர் என்ன ஒரு மாதம் அந்த கொடுப்பனவு தான் உங்களுக்கு பொருத்தமானது. இப்ப என்ன இப்ப தங்கச்சி என்ன ஒரு நல்ல நிலைமைக்கு வார வரைக்கும் அந்த உதவி கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கட்டாயமா அந்த உதவி செய்வாரு. இப்ப அவ என்ன ஒரு நிலைக்கு வந்தா அவ உங்களை பார்க்க வந்தாங்க. ஏன்னா இப்ப நல்லா படிக்கணும், அப்ப அவ உணர்ந்து நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைன்னு எடுத்தா அதுக்கு பிறகு உங்க லைஃப்ல ஒரு கஷ்டமும் இருக்காது, அவைய உங்களை பார்த்து கொள்வாங்க. அது வரைக்கும் எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? நான் நம்பித்திருக்கேன் தம்பி, உங்களால எங்களுக்கு கிடைக்கும். அதுதானக்கா இப்ப அண்ணன்னு சொன்னாரு தானே, எங்களுக்கு இப்ப நாங்க முன் வந்து செய்யறதே சந்தோஷமாக்கா. அதானே இப்ப இதுலயே நாங்க இப்ப இது செஞ்சே நாங்க இப்ப கோடீஸ்வரனாகணும் அப்படி நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அப்படி உங்களை பார்த்தா எங்களுக்கு விளங்கல தம்பி, உங்களை பார்த்தா அதான் அப்படி நான் ஒரு பிள்ளையான எண்ணத்தோட செய்யறேன் இல்ல எங்களுக்கு விளங்கு தம்பி. நீங்க அப்படியா நாள் இல்லைன்னு எங்களுக்கு விளங்கிட்டு, நீங்க வந்த அன்றைக்கே உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா விளங்கிட்டு. அதான் இப்ப என்ன இப்ப ஒருவங்க இப்ப அந்த அண்ணன் உங்களுக்கு உதவி மாசம் 20 தாராருன்னு சொன்னா அவருக்கு அதை விட அவருக்கு நல்லது நடக்கும், அதை விட டவுல் அவருக்கு கிடைக்கும். ஒரு வேலைத்தளத்துல இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவர் நல்லா வாழ்வாரு தானே. நல்லது செஞ்சா அதை விட டவுல் மடங்கா கிடைக்கும். அப்ப நாங்க வந்து அதை நல்லது செய்யறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நாங்க நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப அதே சில பேருக்கு பார்த்து பொறுக்காதவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப நீங்களும் முயற்சி செய்யுங்கல்ல. ஏன்னா இப்ப நீங்க வந்து வீட்டுல இருந்துட்டு டிவியை பார்த்துட்டு போனை பார்த்துட்டு ஒரு சும்மா ஒரு கொம்பன் அடிச்சுட்டு போனா அது என்ன சரியில்லை தானே. நீங்களும் இறங்கி வேலை செய்யுங்கல்ல. இப்ப நான் இப்ப என்னன்னு சொன்னாக்கா இப்ப உங்களுக்கு தெரியணும், இப்ப நான் இப்ப இருந்து வீடியோ எடுக்கிறேன். இப்ப இந்த நைட்டு அந்த வீடியோ கொண்டு போயிட்டு அதை வந்து கப்கட்லாம் நான் எடிட் பண்றேன், அதுக்குள்ள இறக்கி அதுல நார்மலா வந்து எடிட் பண்ணி போட்டு கொஞ்சம் பிரைட்னஸை கூட்டி அப்படி எடிட் பண்ணி போட்டு அதுக்கே உங்களோட வீடியோ எடிட் பண்றதுக்கு ஒவ்வொரு வீடியோ எடுப்பது கூட மேக்சிமம் வந்து ஒரு 2 hours எடுக்கும். அப்ப அதுக்கு பிறகு யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணணும். யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது போன்ல எந்த ஒரு வேலையும் செய்யல, அப்படியே யூடியூப்புக்குள்ளே இருக்கணும். அப்லோட் பண்ணக்குள்ள வேற டிக்டாக் பாக்குறதோ இல்ல சொல்றேன் பொதுவா சொல்றேன், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றதோ வாட்ஸ்அப் கோல் கழிக்கிறதோ ஒன்றும் செய்யல. யூடியூப்ல அப்லோட் பண்ணணும்னு சொன்னா அதுக்குள்ளதான் இருக்கணும். அப்ப அதுக்கே எங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் போயிடும். என்னோட வீடியோஸ் பாக்குறீங்க, இப்ப தொடர்ச்சியா வருது, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வருதுன்னு சொன்னா பாருங்க எவ்வளவு ஒரு பற்றோட செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் மிஸ் பண்ண கூட டெய்லி ஒரு வீடியோ வரணும் என்று நான் விருப்பப்பட்டு செய்யறேன். தெரியும் இப்ப ஒரு 4 month 5 month தொடர்ச்சியா ஒரு நாள் மிஸ் ஆகல, வீடியோ தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கு. அப்ப அதுல விளங்க எவ்வளவு ஒரு பற்றோட செய்யறேன் நான். சரி, ஓகே. இது ஒரு சில பேருக்கு தான், எல்லாருக்கும் இல்ல, எல்லாருக்கும் அதை சொல்றேன். இப்ப இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. இப்ப இந்த அண்ணனுக்கு எல்லாம் தெரியும், அந்த நிலைமெல்லாம் தெரியும். அவர் தெரிஞ்சுதான் இப்ப பாருங்க சொன்னாரு தானே, உங்களுக்கு வீடியோலயே சொன்னாரு, தம்பி பார்த்து போங்க கவனம் பாருங்கன்னு சொன்னாரு. அவங்கள போல நிறைய பேர் இருக்கிறாங்க சப்போர்ட் பண்றதுக்கு. இதுல விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 சில பேருக்கு தான் நான் சொல்றேன். பொறாம பிடிச்சாக்கள் உங்களை கொண்டு நடக்காது தம்பி. ஏனென்றா எங்களுக்கு நீங்க எப்படி செய்யறீங்க, எங்களோட புண்ணியமாவது உங்களை ஓமாக்கா. இப்ப வந்து ஒரு பாசினா இப்ப உங்களுக்கு தான் தெரியும், நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தவங்களுக்கு தான் தெரியும், அந்தந்த நிலைமையில இருக்கிறார்கள் தான் தெரியும். இந்த கஷ்டம் என்னன்னு தெரியாம ஒரு மீம்ஸ பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி சிரிக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதான் சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். மரத்துக்கு கல்லால் அறிஞ்சா காய்க்கிற மரத்துக்கு கல்லால் அறிஞ்சா அதுக்கு திருப்பியும் காய்க்குதான் போகும். அதைத்தான் நான் சொல்லுவேன். நாங்க நல்லது செய்யறோம், சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சும்மா பேசிட்டு அப்படியே போக வேண்டியது, அவங்களும் நல்ல நிலைமைக்கு வர மாட்டாங்க. அப்படி அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. முயற்சி செய்யுங்க கட்டாயமா. வந்து இப்ப உங்களுக்கு என்ன டேலண்டோ அதுல நீங்க முயற்சி செய்யுங்க. நீங்க முயற்சி செய்யக்குள்ள உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு எதிர்ப்பு வந்தா அந்த எப்படி உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்குன்னு விளங்கும். இப்ப எதிர்ப்பு வாரதாலதான் இதை விட இன்னும் நல்லா செய்யணும் எனக்கு தோணுது. அப்ப அந்த வளர்த்து விடுறாக்கள் யாருண்டா அந்த எதிர்க்கிறாக்கள் தான் வளர்த்து விடுறாங்க. இப்ப உண்மையிலே வந்து இப்ப இந்த அண்ணன் நல்லா பேசுறாரு, எல்லாரும் என்னோட எடுத்து நல்லா பேசினா ஒரு இது இருக்காது. இப்படி எதிர்க்கிறாக்களும் இருந்தா தான் இன்னும் செய்யணும் தோணும். இப்ப ஆரம்பத்துல கூட நான் ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ எடுத்தாக்கள் கூட எனக்கு ஒரு தவறான வார்த்தைகள் எல்லாம் காய்ச்சவங்க, உதவி எடுத்து கொடுத்தவங்க. தவறுதெல்லாம் ஏன்னு சொன்னா
அவங்களுக்கு வந்து இந்த என்ன காசை கொடுத்து அப்ப ஆரம்ப கட்டத்துல வந்து இப்ப நான் என்ன நம்பி நிறைய பேர் அனுப்பல பணம். அப்பதானே ஆரம்பம். பெஸ்ட் தரத்துல இப்ப எடுத்த உடனே எல்லாரும் நம்பி அனுப்ப மாட்டாங்க தானே. அப்ப நான் செய்யதான் ஒரு பெரிய பெரிய பணத்தொகை வந்தது. அப்படி பெரிய ஆரம்பத்துல சும்மா சொல்ற உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 10,000 கொடுத்தேன் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல. என்னோட ஒரு 2வது வீடு வைங்கல என்னோட இருந்த காசை கொடுத்து போட்டு போனேன் நான். அதுக்கு பிறகு ஒரு 3 மாசத்துக்கு பிறகு நான் சந்திக்கிறாக்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தா அது அவங்களுக்கு சின்ன தொகை உதவி செஞ்சாக்களுக்கு அது பொருட்களை போல. அப்படி ஒரு குடும்பம் தான் அதுவும் பிழையானது. ஏன்னா இப்ப அது வந்து புரிஞ்சு கொள்ளணும். இப்ப அதே என்ன ஓகே எல்லாம் வந்து எல்லாம் சரியான ஒரு என்ன சவால்களுக்கு மத்தியில இயங்க கொண்டிருக்கிறேன். இப்ப எல்லாரும் சொல்லலாம் தானே. இப்ப ஒரு பொய்ய சொன்னாலும் கூட நம்பக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் சரியா இருக்க மாட்டாங்க. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னேன், அந்த பொய்ய சொல்லி அந்த போலித்தன்மைய பரப்புறாங்கன்னு சொல்றேன்னு சொன்னேன். அந்த அம்மாட விஷயத்திலும் நான் கஷ்டப்பட்டேன்னா ஏன்னா இப்ப நம்மளை பத்தி சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. எங்க அம்மா வந்து எனக்கு அதான் இப்ப நம்ம செய்யற அந்த குடும்பத்துக்குள்ள அது அவங்க வந்து அவங்களோட பாட்டுல அவங்க இருக்கிறாங்க. சம்பந்தப்படாத ஆட்கள் என்னோட வீடியோஸ்ல இப்ப எனக்கு இப்ப அண்ணன் இருக்கிறாரு, நாங்க கஷ்டப்படுறோம், எங்களோட குடும்ப நிலை இப்படி இருக்கு, எங்களோட வீடு இப்படி நிலைமையில இருக்குன்னு நான் இது வரைக்கும் காட்டினது இல்லை. அப்படி காட்டாம இருக்கக்குள்ள அவங்கள சம்பந்தப்படுத்தி பேசுறேன்றது பாதிப்பா இருக்குன்னு நாங்க ஒரு அளவா இருக்கிறோம். நாங்க அவ்வளவு ஒன்று இல்லை. எங்களோட ஒரு அளவான வீடு ஒரு அளவா இருக்கிறோம். நான் ஃபியூச்சர்ல நான் அதையும் காட்டுவேன். எங்களோட ஒரு ஹோம் ஒரு காட்டுறேன். ஒரு அளவான்னு சொல்லலாம். பொடிய சிரிக்கிறாரு. ஓகே சரி. மனக்குமுறல் நான் சொல்லலாம்ன்றதும் சரி. ஏதாச்சும் பாக்குறதுக்கு கொஞ்சம் இதா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. எல்லா வீடியோலயும் சொல்லல தானே, எல்லா கட்டத்திலயும் கட்டம்னு சொல்லல. அந்த மனசுக்கு இருந்தது, அதனாலதான் நான் சொன்னேன்னா இப்ப எனக்கு அதை விடுவோம் அக்கா, அதை விடுவோம். அதை சில பேருக்கு புரியணும். ஓகே இப்ப உங்களுக்கு மாசம் 20 கிடைக்குமாக்கா. உங்களுக்கு இப்ப 60. இப்ப நான் இப்ப 60 தந்தா நீங்க என்ன செய்யணுமாண்டாக்கா 20 பொறிச்சு நீங்க 3 மாசத்துக்கு வச்சு கொள்ளணுமாக்கா. நீங்க எப்படி செய்ய போறீங்க எனக்கு தெரியல. இப்ப நான் அப்படி உங்களதுக்கு அனுப்பியா இல்ல நீங்களே வச்சு கொள்ள போறீங்களா? அது உங்களோட விருப்பமாக்கா. இப்ப அண்ணன் வந்து நான் எந்த முடிவு அண்ணனுக்கு சந்தோஷமா இருக்கும் என்ன செஞ்சாலும். இப்ப நான் 60 தந்து விட்டு போவியா இல்ல மாசம் உங்களுக்கு 20 நான் போட்டு விடியா 3 மாதத்துக்கு? நீங்களே சொல்லுங்களேன். இல்லாட்டி உங்களோட அக்கௌண்ட் அவருக்கு கொடுப்போம். நீங்க சொல்லுங்களேன். இல்ல உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அவருக்கு கொடுப்போம். நீங்க எடுக்கக்கூடிய வசதி இருக்கா? நீங்க தான் போகணும். வீட்டாக்கள் அல்லது உங்களுக்கு நம்பிக்கையானாக்கள் போய் எடுத்து வந்து தர மாட்டாங்களா? ஏடிஎம் கார்டெல்லாம் இருக்கா? பேங்குக்கு நீங்க தான் போகணும். அப்படி எடுத்துருக்கீங்களா? காசெல்லாம் எடுத்துருக்கீங்களா பேங்க் போய்? அது உங்களுக்கு கஷ்டம் தானே. ஏன்னு சொன்னா நான் பக்கத்துல இருந்தா கட்டாயம் வந்திருப்பேன். இப்ப நான் பாருங்களேன் எவ்வளவு தூரம் இருந்து வாரு. இப்ப அண்ணனு சொன்னாரு, இப்ப நான் நேற்று எவ்வளவு தூரம் இருந்து வந்தேன், அது நீங்க இல்லா போயிட்டீங்க. அப்ப வந்து திரும்பி போனேன். சரியான தூரம் தானே. அப்ப உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுவோம். சரியா? அப்ப நீங்க மகளை கூட்டிட்டு போய் எடுக்கலாம் தானே. மாசத்துல ஒரு சரம் தானே. அப்ப நீங்க சாமான்களும் வாங்க போவீங்க, வீட்டுக்கு தேவையான சாமான். அப்ப கையோட காசை எடுத்து அது ஓகே தானே எங்களுக்கு. ஏன்டா இப்ப நான் நிறைய தூரம் இருந்து வரேன்னு சொல்ல போனா ரொம்ப தூரம். அப்ப எங்களுக்கு இப்ப நிறைய வேலைகள் இருக்கும். சொல்லலாம் நாங்க எல்லா இடங்களுக்கும் போறதால. இப்ப உங்களுக்கு இப்ப கட்டாயமா காசு தேவைப்படுற டைம்ல நாங்க வர முடியாம போனா அது கஷ்டம் தானே. அப்ப உங்களோட பேங்கே போட்டு விடுவோம். போட்டு விடுவார் அந்த அண்ணா. இப்ப நீங்க போய் எடுங்க. சரி இப்ப பாருங்க இதுல பாப்போம் எவ்வளவு இருக்குண்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப 12 60,000 இருக்கு. இதுல வந்து 60,000 ரூபாய் இருக்கு. இந்த அக்காக உங்களோட கையில வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சரி இப்ப 60ன்னு சொன்னா கணக்குப்படி பார்த்தா 10,000 ரூபாவுல 2,000 ரூபாண்டா 6,000 ரூபாவா? சில நினைக்கிறாங்க அப்ப 6,000 ரூபாய் காசு எனக்கு என்ற மாதிரி. அப்படி நீங்க ஒரு தட்டையும் வாங்குறது இல்ல, ஒரு தட்டையும் வாங்கல நாங்க. இப்ப தம்பி இப்ப என்னோட எவ்வளவு நாள் பயணிக்கிறான். இப்ப நான் கொடுத்து போட்டு வரக்குள்ள வந்து நான் அவனும் தெரியும் தானே. இப்ப விளங்குதானே.
எங்களுக்கு தெரியும் தம்பி நீங்க அப்படியான ஆக்கள் இல்லைன்னு எங்களுக்கு விளங்கிட்டு. அதான் சில ஆக்களுக்கு பொறுக்கு இல்ல போல, அது என்ன செய்யற, அவங்க சொல்ற ஆக்கள் வந்து ஆக்களுக்கு வந்து ஒரு 2000 அல்லது ஒரு அரிசி மாவோ வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்களால என்ன செய்யற ஆக்களையும் விட மாட்டாங்கடாப்பா, என்ன செய்ய. நான் எல்லாம் பேச மாட்டேன்னு என்னன்னு சொன்னா, இப்ப நம்மளுக்கு ஆதரவு தாரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா வந்து பாருங்களேன், அந்த இப்ப நம்ம ஒன்றுக்கு ரியாக்ட் பண்ணலாட்டி அதை வந்து வேற என்ன வேற வேற விதமா அந்த பொடியன் வந்து அப்படி பேசி நான் ரியாக்ட் பண்ணுவானான்னு என்ன இது மாதிரி பாருங்க, குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசுறோம்னு சொன்னா பாருங்களேன். அதுதான் பாப்போம் எல்லாத்தையும் கடந்து கொண்டு போவோம். வீடியோ முடிப்போம். ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோவாகவும் இருந்தது. ஒரு சில பேருக்கு ஒரு தெளிவுபடுத்துற ஒரு வீடியோவாகவும் இந்த வீடியோ இருந்தது. ஏனென்றா சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுதான் சில விஷயங்களை பேசலாம் அக்கா. சரியாக்கா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம். இப்ப இது வந்து உங்களை 3 மாசத்துக்கு நீங்க வச்சு நீங்க அவங்களோட செலவுகளை பார்த்து கொள்ளணும். முக்கியமா வந்து கல்விதானக்கா. ஏனென்றா இப்ப ஏன் முன் வந்தாங்கண்டா, உங்களோட மகள் வந்து வீட்டு வேலை செய்யறாங்க, இப்ப படிச்சு கொண்டே வீட்டு வேலை செய்யறாங்க. என்ன கல்வி படிக்கிற மாணவி தானே, அதனாலதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த உதவி. அதுவும் ஒரு காரணம் தான். அப்ப என்ன உங்களோட மகளை வந்து நீங்க கிளாஸுக்கு அனுப்பி கல்வியை கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. இப்ப சொல்லப்போனா ஒரு லோயர் அப்படி கலெக்டர் அப்படி அப்படி ஆகலாட்டியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். என்ன அவங்க உணர்ந்து வந்து படிச்சு வந்து ஏதோ ஒரு வேலை எடுத்து அவங்கள பார்க்கக்கூடிய மாதிரி அவங்க இருக்கணும், அந்த நிலைமைக்கு வரணும். அப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நாங்களும் அதை வீடியோ மூலமா காட்டினா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், ஆறுதலா இருக்கும். ஏன்னா பாக்குறாக்களுக்கும் அப்ப இப்படி நடக்குது, இப்ப விளங்குதானே. இப்ப வந்து இப்படியான உதவி திட்டங்கள் வந்து செய்யும் போது நிறைய பேர் வாழ்க்கையில வந்து நல்லது நடக்குது, தவறாண்டு முடியாது. இது நல்ல விஷயம் உண்மையிலேண்டு சில பேருக்கு புரிய வரும். சரிதானே? அதனால வந்தாக்கா இதை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி வாழ்க்கையில மேல வாங்க, அதான் எங்களுக்கு வேண்டும். சரியானாக்கா? இப்ப நாங்களும் எங்களை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லக்கா. என்ன இப்ப உங்களுக்கு நாங்க நல்லது செய்யறோம், அப்ப எங்களுக்கு நாங்களும் இன்னும் வளர்ந்து கொண்டு போவோம். சரிதானே? ஓகே, வீடியோ முடிப்போம். சரியா? அப்ப நாங்க போயிட்டு வாரோம். ஓகேங்க. இப்ப பாத்துருப்பீங்க, சின்ன பொண்ணு 2 பேரும் இல்ல, 2 பேரும் விளையாடி தர்றாங்க. அப்ப குட்டி பொடியை எடுத்துட்டு குழப்பிட்டு வர்றாங்களே என்றதால ஆக்கள் அங்கே விளையாடுறாங்க. சரி, சந்தோஷம். இது போன்று நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்ப எங்க மூலமா உதவி செய்யலாம், அதான் எங்களுக்கு விருப்பம். கட்டாயமா தொடர்பு கொள்ளுங்க, எங்களை உரிய முறையில நல்லா செய்வோம். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 075 65 91 125 என்ற ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் சொல்லலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சொல்லலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.